மிக கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாராக இருக்கீங்களா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மழை வாய்ப்புகள் இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல கனமழை பதிவாயிருக்கு. குறுகிய நேரத்தில் 10 சென்டிமீட்டர் முதல் 13 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில பதிவானத பார்த்தோம். குறிப்பாக வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள், சென்னை முதற்கொண்டு நிறைய பகுதிகளில் குறுகிய நேரங்களில் அதிக மழை பொழிவுகள் பதிவாகி, சில இடங்களில் மிக கனமழையும், சில இடங்களில் கனமழையுமாக பதிவாகி இருக்கிறது. இது எல்லாமே கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம். இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நண்பர்களே, எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா புதிதாக நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொறுத்தவரை தீவிரமாகி இருக்கிறது. கடந்த 48 மணி நேரம் சொன்னால் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வரைக்கும் நல்ல மழை பொழிவு. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். டெல்டா மாவட்டமாகட்டும், வட தமிழ்நாடாகட்டும், தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு தீவிரமாக இருந்தது. இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழை பதிவாச்சு. அதே நாளில் தென் மாவட்டத்தில் மாலை இரவு நேரங்களில் கனமழை சற்று வலுவாக பதிவானதை பார்த்தோம். ஆகவே அடுத்து வரப்போகிற எந்தெந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் இருக்கும், செப்டம்பர் மாதத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா, அந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில்கள் நம்ம பார்க்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவும் அநேக இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இன்னும் எங்கெல்லாம் சரிவர மழை இல்லையோ அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இனி வரும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதும் மாலை அல்லது இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மாலை நேரங்களுக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே மிக முக்கியமான நாட்கள் தான். அதனால் 24 மணி நேரமும் நமக்கு மழை வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு கொஞ்ச நேரம் மழை வந்தாலே போதுமானதாக இருக்குது. ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மழை வந்தாலே கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகிட்டு போயிடுது. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பருவமழை, தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமடைந்ததன் காரணமாகவே இந்த மழை வாய்ப்புகளும் கடந்த சில நாட்களாக அதிகமாக பதிவாகிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆகஸ்ட் இறுதி வரை விட்டு விட்டு கனமழையும், செப்டம்பர் முதல் வாரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை மேலும் தீவிரமடையும். ஆகஸ்ட் இறுதி வரை அப்படின்னா 31ஆம் தேதி வரைக்குமே நமக்கு மழை இருக்குது. லேசான மழை, மிதமான மழை எல்லாமே வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். அதனால் 26, 27, 28 தேதிகளில் நல்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது. கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல, உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். வட தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழையானது தீவிரமடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு காத்திருக்கு. ஆகவே ஏற்கனவே மழையெல்லாம் வந்தாச்சு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பக்கம்லாம் ஏற்கனவே மழை பொழிவு வந்தாச்சு. அங்கேயும் நமக்கு கனமழையானது பதிவாகியிருக்கு. அதே மாதிரி தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. நல்ல மழை பொழிவு அப்படின்னு தான் சொல்லணும். வரும் நாட்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். ஆகவே வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் கனமழை உண்டு. உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். இரவு நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் உள் மாவட்டத்தில் படிப்படியாக வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும்.
இதில் அதிக மழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா செப்டம்பர் முதல் வாரம் தான் நல்ல ஒரு அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். பகுதியாக தான் இருக்கும், விட்டு விட்டு பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். வட தமிழ்நாடு முழுவதுமாக நம்ம பார்த்தோம். சென்னை முதல் குறிப்பாக கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என பல பகுதிகள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடிலும் மழை வந்திருக்குங்க. குறிப்பாக ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. மொடக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கரூர், பஞ்சப்பட்டி, அதைத் தொடர்ந்து நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு என இந்த பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இனி வரும் நாட்கள் மேலும் தீவிரமாக இருக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் முதல் வாரத்தில் டெல்டா மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை நல்ல மழை பொழிவு. நிறைய இடத்துல மழை வந்திருக்கு. புதுக்கோட்டை ஆகட்டும், அதே மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை என நிறைய இடங்கள்ல நமக்கு இன்னும் மழை வராமலாம் கிடையாது. ஏற்கனவே மழையெல்லாம் பதிவாகிடுச்சு. அடுத்தடுத்த மழை பொழிவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஒரு மழையோட நமக்கு நிற்க போகிறது கிடையாது. அடுத்தடுத்த மழை எப்போ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால செப்டம்பர் முதல் வாரத்திலும் இந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா செப்டம்பர் 7 வரைக்கும் விட்டு விட்டு நல்ல மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் தென் மாவட்டங்கள் சற்று கடுமையாக பாதிக்கப்படும். அதே மாதிரி செப்டம்பர் 3வது 4வது வாரத்திலும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு காத்திருக்கிறது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை விட செப்டம்பரில் தமிழகத்தில் கூடுதல் மழை பொழிவு பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி அது தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா இப்போ நமக்கு ஆகஸ்ட் இறுதியிலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகிறது. ஒரிசா கடற்கரையோர பகுதிகளை நீடிப்பதனால அந்த இடங்களில் அதிக மழை கிடைக்கும். ஒரிசா, மேற்கு வங்கம் இங்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் ஒரு அதிகன மழையாக அங்கே பதிவாகும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து மழையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழை கிடைக்கும். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் செப்டம்பர் வரைக்கும் நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழகத்தில் கரையை கடக்காது. அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை முடிந்தவுடன் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தவுடன் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக தாழ்வு பகுதிகள் தமிழகத்தில் கரையை கடக்கும். நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.